வணக்கம். இந்த வீடியோல ஸ்டேபிள் காயின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸ்டேபிள் காயின்ன்றது கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்ல ஒரு முக்கியமான கான்செப்ட். சொல்லப்போனால் ஸ்டேபிள் காயின் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இல்லைன்னா உங்களால என்னால கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டை இவ்வளவு ஈஸியா எக்ஸஸ் பண்ணிருக்க முடியாது. அதே மாதிரி இந்த ஸ்டேபிள் காயின் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ள வராட்டி கிரிப்டோ மார்க்கெட் இந்த அளவு நேரம் பூம் ஆகிருக்குமா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ நம்ம கிரிப்டோவை ட்ரேட் பண்ண பார்க்குறோம், அதில் இன்வெஸ்ட் பண்ண பார்க்குறோம்னா இந்த ஸ்டேபிள் காயின்ஸ் பத்தின ஒரு போதுமான அளவு அறிமுகம் நமக்கு கண்டிப்பா இருக்கணும். அதை இந்த வீடியோல நம்ம என்னன்னு பார்க்கலாம். குறிப்பா கிரிப்டோ இப்பதான் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டேபிள் காயின்ஸ் பத்தி போதுமான அளவு தெரிஞ்சுக்கிறது மூலமா மோசமான கிரிப்டோ மார்க்கெட் கண்டிஷன்ல இருந்து நம்மளால தப்பிக்க முடியும். அது என்னன்னு நம்ம இந்த வீடியோ பார்த்து பேசும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். தொடர்ந்து பாருங்க. அப்ப முதலாவது ஸ்டேபிள் காயின்னா என்னன்னு புரிஞ்சுக்க பார்க்கலாம். இப்ப நம்ம இந்த சேனல்ல கிரிப்டோ பத்தி ஒவ்வொரு வீடியோவா பேசிட்டு வரோம். அதுல பிட்காயினை பத்தி கொஞ்சம் டீடைலா 2-3 வீடியோல பேசியிருக்கோம். அப்ப பிட்காயினுடைய கான்செப்ட் என்ன? யாரும் ஒருத்தருடைய கண்ட்ரோலுக்கு கீழே இல்லாத, எல்லாராலையும் ஈஸியா எக்ஸஸ் பண்ணக்கூடிய, எங்க இருந்து எங்க வேணாலும் ஈஸியா டிரான்சாக்ஷன் வச்சுக்க கூடிய ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டுமே கிரியேட் ஆகிற ஒரு கரன்சி தான் பிட்காயின். அப்ப இந்த மாதிரி ஒரு கரன்சி டிஜிட்டலா கிரியேட் ஆகுது. இதை சுத்தி இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமா கூடிட்டே வருது. அப்படி இதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கூடிட்டே வந்தாலும் இதனுடைய பெருமதியில ஒரு ஸ்டெபிலிட்டி நம்மளால கண்டிப்பா எதிர்பார்க்க முடியல. ஏன்னா நம்ம இப்ப யூஸ் பண்ற நம்மளுடைய ரெகுலரான கரன்சிஸ் எப்படி இருக்குன்னா, நம்ம இன்னைக்கு 100 ரூபாய நம்ம கையில வச்சிருக்கோம், இல்ல 1000 ரூபாய் வச்சிருக்கோம் அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட்டுக்கு அதை எடுத்துட்டு போனோம்னா 1000 ரூபாய் பெருமதியான ஒரு பொருளை நம்மளால வாங்க முடியும். இதே நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் போனாலும் 1000 ரூபாய்க்கு பெருமதியான ஒரு பொருளை நம்மளால வாங்க முடியும். இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள, உதாரணத்துக்கு நாளைக்கு இல்லாட்டி நெக்ஸ்ட் வீக் இல்லைன்னா 1 மந்த், இந்த பீரியடுக்குள்ள அந்த கரன்சியுடைய பெருமதியில பெரிய அளவு சேஞ்சஸ் நடக்காது அப்படின்னு நம்மளால ஓரளவு உறுதியா சொல்ல முடியும். இந்த மாசம் ஏதோ ஒரு பொருளை வாங்குறோம் 1000 ரூபாய்க்கு, ஆனா அடுத்த மாசம் ஆகும்போது 1 ரூபாய் 2 ரூபாய் 10 ரூபாய் 20 ரூபான்னு அதனுடைய பிரைஸ் வித்தியாசப்படுமே தவிர அதனுடைய பெருமதி 1ல இருந்து 2 மடங்கு 2ல இருந்து 3 மடங்கு இந்த மாதிரி அதனுடைய பெருமதி அளவுக்கு அதிகமா மேல கீழே போகும் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. சோ இது நம்ம ஒரு குறிப்பிட்ட பொருளை நம்மளுடைய இப்ப நார்மலா யூஸ் பண்ற கரன்சியை வச்சு வாங்கும்போது நடக்கிற ஒரு சிச்சுவேஷன். அப்ப இந்த பிட்காயினுடைய கான்செப்ட் எப்படி கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்குள்ள வந்துச்சு? இப்ப நம்ம யூஸ் பண்ற கரன்சிக்கு ஒரு ஆல்டர்னேட்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவோட வந்ததுதான் பிட்காயின். ஆனாலுமே இதனுடைய பெருமதி ஒரே மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவு ஸ்டேபிளா இருக்கா, இல்ல ஸ்டேபிளா மேல போகுது, இல்லாட்டி ஸ்டேபிளா கீழே விழுது அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. பாருங்க, கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிட்காயின் மற்ற கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாமே அதனுடைய பிரைஸ்ல இருந்து ஒரு பெரிய அளவு பெர்சன்டேஜ் கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்ததும் எப்படி ஒரு நாள் 2 நாள் விழுந்துச்சு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இல்ல, வருஷ கணக்கா ரெட்டா தான் இருந்துச்சு. அதாவது இந்த கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் ஃபுல்லாவே ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து திடீர்னு இந்த 6 மாசத்துல பார்த்தோம்னா என்ன நடந்திருக்குன்னா, ஒரு பாயிண்ட்ல இருந்து திடீர்னு $1,00,000 வரைக்கும் இந்த பிட்காயினுடைய பிரைஸ் மேல போயிருக்கு. அப்ப இதனுடைய பிரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவே அக்ரெசிவா தான் இருக்கு. நார்மலா நம்ம யூஸ் பண்ற கரன்சியுடைய வேல்யூ இந்த மாதிரி திடீர்னு பல மடங்கு மேலையும் அதே மாதிரி திடீர்னு பல மடங்கு கீழையும் விழ போறது இல்லை. அப்ப இந்த கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் என்னதான் ஒரு புதுமையான ஐடியாவோட உள்ள வந்திருந்தாலும், ஒரு புது ஐடியாவை புது கண்டுபிடிப்புகளை இதுக்குள்ள வச்சிருந்தாலும் இதனுடைய மார்க்கெட் ரொம்பவே வாலடைலா இருக்கு. வாலடைலா இருக்குன்னா என்னன்னா, திடீர்னு 10 ரூபாய் இருக்கு, திடீர்னு பார்த்தோம்னா அது 2 மடங்கு 3 மடங்கு மேல போகுது. அதே மாதிரி திடீர்னு 100 ரூபாய் இருக்கு, அடுத்த நாள் பார்த்தோம்னா 60% 50% அந்த மாதிரி இதனுடைய பிரைஸ் கீழே விழுது. சோ இந்த மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் ரொம்ப வாலடைல் ஆனது அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நீங்க ஆல்ரெடி கிரிப்டோ கரன்சில ட்ரேட் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா, குறிப்பா இந்த வீடியோ நான் ஜனவரியுடைய கடைசி பகுதியில் ரெக்கார்ட் பண்றேன். இந்த பீரியட்ல மார்க்கெட் ஒரு ஆல் டைம் ஹைல இருந்து ஒரு சின்ன கரெக்ஷனுக்குள்ள போனது பார்த்திருப்பீங்க. அப்ப இது இந்த வீடியோ பேசுறதுக்கு ரொம்பவே பொருத்தமான டைம் தான். அப்ப இப்படி ஒரு ஸ்டேஜ்ல இந்த கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் எல்லாமே இருந்துச்சுன்னா எப்படி இதுல நம்ம இன்வெஸ்ட் பண்றது, ட்ரேட் பண்றது? ஏன்னா இப்ப கிரிப்டோ கரன்சியை நம்மளால பிசிக்கலா உணர முடியாது, எல்லா இடத்துலயும் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப நம்ம ஒரு பிட்காயின் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி
சொல்லி நாளைக்கு ஏதோ ஒரு கடையில் கொண்டு போயிட்டு என்கிட்ட பிட்காயின் இருக்கு, இந்த பொருளை தாங்க அப்படின்னு சொன்னா அந்த கடையில இருந்து அந்த பொருளை நம்மளால வாங்கிக்க முடியாது. ஏன்னா பிட்காயினோட பிரைஸ் இன்னைக்கு $16,000 இருக்கு, நாளைக்கு $30,000 போகுது, அடுத்து $1,00,000 போகுது. ஸோ இதை எல்லாருமே எனி டைம் ஏத்துக்குவாங்களா அப்படின்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. அப்ப இந்த மாதிரி ஒரு வாலடைலான மார்க்கெட் கண்டிஷன்ல நமக்கு ஒரு ஸ்டேபிளான கரன்சி ஒன்று தேவைப்படுது. அதுதான் ஸ்டேபிள் காயின். அப்படின்னா என்னன்னா, இப்போ பிட்காயின் மற்ற கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாமே என்ன நடக்கும், மார்க்கெட்ல ஏதாவது ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா இல்ல ஏதாவது ஒரு அப்டேட் வருது அப்படின்னா அதனுடைய பிரைஸ் வந்து சடனா மேல போகும், அதே மாதிரி சடனா கீழே வரும். ஆனா இந்த ஸ்டேபிள் காயின் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என்ன நடக்கும்னா அதனுடைய பெருமதி ரொம்ப அதிகமா மேலையும் போகாது, ரொம்ப அதிகமா கீழே வராது. இது என்ன நடக்கும்னா எனி டைம் ஒரே வேல்யூல இது வந்து டிராவல் ஆகிட்டே இருக்கும். அப்ப இதனுடைய ஐடியா என்னன்னா, நம்ம யூஸ் பண்ற ரெகுலரான கரன்சியை கிரிப்டோ ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணா என்ன நடக்குமோ அதுதான் இந்த ஸ்டேபிள் காயின்ஸ். அப்படின்னா என்னன்னா, இதை இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்க பார்க்கலாம். இப்ப நான் இன்னொருத்தர் கிட்ட இருந்து பிட்காயினை வந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஒருத்தர் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு பிட்காயின் வந்து வச்சிருக்காரு. அந்த பிட்காயினை வந்து அவர்கிட்ட இருந்து நான் வாங்கிக்கணும். அப்படி வாங்கிக்கணும்னா நான் என்ன பண்ணணும், பல்வேறு விதமா இதை வந்து வாங்கலாம். என்னன்னா, ஒன்னு அந்த பிட்காயினுக்கு ஈக்குவலா இன்னொரு கிரிப்டோ கரன்சியை நான் கொடுத்து வாங்கலாம். உதாரணத்துக்கு நான் பிட்காயின் வாங்கணும் அப்படின்னு நினைச்சு என்கிட்ட எத்தீரியம் காயின்ஸ் கொஞ்சம் இருக்கு, அந்த காயின்ஸை கொடுத்துட்டு அந்த பிட்காயினை வாங்கிக்க நினைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, பிட்காயின் மாதிரியே எல்லா கிரிப்டோ கரன்சிஸும் என்ன நடக்கும், இப்ப நான் கொடுக்கும் போது அவர்கிட்ட 1,00,000 பெறுமதியான பிட்காயின் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். என்கிட்ட 1,00,000 பெறுமதியான எத்தீரியம் இருக்கு. நான் எத்தீரியத்தை கொடுத்துட்டு அவர்கிட்ட இருந்து பிட்காயினை வந்து வாங்கிக்க பாக்குறேன். பட் நான் அந்த எத்தீரியத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ற டைம்லயே அதனுடைய பெறுமதி கூடலாம் குறையலாம். என்னுடைய எத்தீரியத்துடைய பெறுமதி மட்டும் இல்ல, அந்த பிட்காயினுடைய பெறுமதியுமே கூடலாம் குறையலாம். ஏன்னா இந்த மார்க்கெட் ரொம்பவும் வாலடைல் ஆனது அப்படின்றது நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு 1,00,000 பெறுமதியான பிட்காயினை அவர் வச்சிருக்காரு, நான் 1,00,000 பெறுமதியான எத்தீரியத்தை வச்சிருக்கேன். நான் அவருக்கு அந்த எத்தீரியத்தை கொடுத்து பிட்காயினை வாங்குற சந்தர்ப்பத்திலே அந்த ரெண்டு காயின்ஸ் உடைய பெறுமதியிலையும் பல்வேறு விதமான மாற்றங்கள் வந்து நடக்கலாம். 1,00,000 ரூபாய் பெறுமதியான பிட்காயினை நான் வாங்குறேன்னா அது வாங்கி எடுக்கிறதுக்குள்ளேயே அதனுடைய பெறுமதி $90,000 வரைக்கும் போகலாம். அதே மாதிரி நான் 1,00,000 பெறுமதியான எத்தீரியத்தை கொடுக்கறேன்னா நான் அவருக்கு கொடுக்கும் போதே அந்த டிரான்சாக்ஷன் நடக்கிற டைம்லயே அது 1,00,000 இருந்து 1,05,000 வரைக்கும் போகலாம். அப்ப இந்த மாதிரி ஒரு வாலடைலான சிச்சுவேஷன்ல நாங்க டிரான்சாக்ஷன் வச்சுக்கணும்னா எங்க ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு கரன்சி ஒன்று தேவைப்படுது. அப்படி பொதுவான ஒரு கரன்சி தேவைப்பட்டாலும் நாங்க கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்ல இதை டீல் பண்றதுனால நார்மல் கரன்சியை இதுக்குள்ள கொண்டு வர முடியாது. ஏன்னா இப்ப நான் வந்து முகம் தெரியாத ஒரு நபர்கிட்ட இருந்து பிட்காயினை வாங்குறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். பிளாக் செயின் நெட்வொர்க்ல பிட்காயினுடைய பிளாக் செயின் நெட்வொர்க்ல நான் வந்து வாங்குறேன், முகம் தெரியாத ஒரு நபர்கிட்ட இருந்து வாங்குறேன்னு வச்சுக்கலாம். அப்படி வாங்குற டைம்ல என்கிட்ட ஒரு கரன்சி இருக்குன்னா, உதாரணத்துக்கு என்கிட்ட $US இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒருத்தர் இன்னொரு இடத்துல இருந்து பிட்காயினை வந்து செல் பண்றாரு. அப்படி செல் பண்ணும்போது நான் அவருக்கு $US அனுப்புறேன்னா எப்படி அனுப்புறது? ஏன்னா பிட்காயினை வந்து அவர் இன்டர்நெட்டாலே அவரால் சென்ட் பண்ண முடியும், எங்க இருந்து எங்க வேணாலும் சென்ட் பண்ண முடியும். என் கையில $US வச்சிருக்கேன்னா என்னால எங்க இருந்து எங்க வேணாலும் எனி டைம் வந்து சென்ட் பண்ண முடியாது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கேத்த மாதிரி தான் என்னால வந்து கரன்சியை சென்ட் பண்ண முடியும். இப்ப இந்த இடத்துல என்ன தேவைப்படுது, நானும் இன்னொரு கரன்சியை விற்கிறவரோ இல்ல வாங்குறவரோ அவருக்கும் நடுவுல பொதுவான ஒரு கிரிப்டோ கரன்சி தேவைப்படுது. அதே சந்தர்ப்பத்துல அப்படி இருக்கிற கிரிப்டோ கரன்சி ஒரு ஸ்டேபிளான வேல்யூவோட இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தேவையும் ஏற்படுது. இந்த ஒரு பிரச்சனைகளுக்கு சொல்யூஷனா கிரியேட் பண்ணப்பட்டதுதான் ஸ்டேபிள் காயின்ஸ். அப்ப இந்த பிட்காயின் எத்தீரியத்தை பத்தி நமக்கு தெரியும். பிட்காயின் வந்து மைன் பண்றாங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு லிமிடெட் சப்ளை தான் இருக்கு, அதனால இதனுடைய பெருமதி கூடிட்டு போகுது. இந்த விஷயம் நமக்கு தெரியும். அதே மாதிரி எத்தீரியம் பிளாக் செயின் இதை பத்தி நமக்கு தெரியும். அப்ப இந்த ஸ்டேபிள் காயின் எந்த பேசிஸ்ல செட் பண்றாங்க, என்ன மாதிரி இதனுடைய பெருமதி தீர்மானிக்கப்படுது அப்படின்றத பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு இப்ப USDT அப்படின்னு ஒரு ஸ்டேபிள் காயின் இருக்கு. இந்த காயின் எதை அடிப்படையா வச்சு கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு, எதை அடிப்படையா வச்சு ரன் ஆகுது அப்படின்னா, நமக்கு கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்ல ஒரு USDT நம்ம கையில இருக்கு அப்படின்னா இதனுடைய மீனிங் என்னன்னா, இந்த கம்பெனி கிட்ட அந்த ஒரு USDTக்கு ஈக்குவலான $US அவங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும். இதுதான் இந்த USDT அப்படின்ற ஒரு டைப் ஆஃப் ஸ்டேபிள் காயின்ஸ் ரன் ஆகிறதுக்கான கிரியேட் ஆனதுக்கான முறை. அதாவது என்னன்னா, எந்த அளவு ஸ்டேபிள் காயினை அவங்க கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு ரிலீஸ் பண்றாங்களோ, ஒரு கம்பெனியோ ஒரு ப்ராஜெக்டோ ஒரு நிறுவனமோ எந்த அளவு ஸ்டேபிள் காயின்ஸை அவங்க கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்ல புழக்கத்துக்கு விடுறாங்களோ அதே அளவு பெருமதியான நிலையான ஒரு சொத்தை அவங்க வந்து அடகு வைக்கணும். அதன் மூலமா மட்டும்தான் அவங்க இந்த மாதிரி ஸ்டேபிள் காயின்ஸை ரிலீஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்ப USDT அப்படின்ற ஒரு ஸ்டேபிள் காயின் ஒன்று இருக்கு. இதை பத்தி நம்ம அடுத்தடுத்து கொஞ்சம் டீப்பா பேசுவோம். இந்த USDT அப்படின்ற ஒரு ஸ்டேபிள் காயின் நம்ம கிட்ட
உங்ககிட்ட இருக்குன்னா இதனுடைய அர்த்தம் அந்த ஒரு யூஎஸ்டிடிக்கு ஈக்குவலான யூஎஸ்டி அவங்களுடைய ஸ்டோர்ல வந்து வச்சிருக்காங்க. இதுதான் இதனுடைய மீனிங். அப்ப இது என்ன நடக்குதுன்னா, கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்ல ஒரு ஸ்டேபிள் காயின் இருக்குன்னா அதுக்கு பேக்கப்பா, அதுக்கு அடமானமா அதே வேல்யூ உள்ள ஸ்டேபிளான ஒரு பொருளை வச்சுதான் இவங்க இந்த ஸ்டேபிள் காயின்ஸ் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு பேசிக்கான புரிதல் நமக்கு கண்டிப்பா இருக்கணும். இந்த ஸ்டேபிள் காயின்ஸ்லயும் ஒரு சில டைப்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு ஃபியாட் கொலாட்டரலைஸ்ட்னு ஒரு கிரிப்டோ கரன்சி இருக்கு. அது என்னன்னா, இதுதான் நம்ம இவ்வளவு நேரம் பேசணும் யூஎஸ்டிடி அப்படின்றது. என்னன்னா, இந்த ஃபியாட்டை பேஸ் பண்ணி இருக்க கிரிப்டோ கரன்சி என்ன நடக்குதுன்னா, நம்ம கிட்ட ஒரு ஸ்டேபிள் காயின், இந்த யூஎஸ்டிடி அப்படின்ற ஒரு ஸ்டேபிள் காயின் இருக்குன்னா அதுக்கு ஈக்குவலான $1 அவங்க அந்த கம்பெனி அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றது அதனுடைய அர்த்தம். நம்ம கையில வச்சிருக்க ஒரு யூஎஸ்டிடி அப்படின்ற கிரிப்டோ கரன்சியுடைய பெருமதி எனி டைம் ஒரு $1 ஈக்குவலா இருக்கும் அப்படின்றத இதனுடைய அர்த்தம். அதே மாதிரி கிரிப்டோ கொலாட்டரலைஸ்ட் ஸ்டேபிள் காயின்ஸும் இருக்கு. இது என்னன்னா, இப்ப நம்ம பேசின ஃபியாட் மாதிரி இல்ல. இந்த ஃபியாட்டை பேஸ் பண்ணி இருக்க ஸ்டேபிள் காயின்ஸ்க்கு என்னன்னா 1:1 ரேஷியோல இவங்க வந்து அசெட்டை வந்து மெயின்டைன் பண்றாங்க. ஆனா இந்த கிரிப்டோ பேஸ்ட் ஸ்டேபிள் காயின்ஸ்க்கு 1:1 விட அதிகமான அளவு அவங்க வந்து ஸ்டோர் பண்ணி ஆகணும். ஏன்னா நமக்கு தெரியும் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் ரொம்ப வாலடைல் ஆனது. இதனுடைய பிரைஸ் சடனா மேல போகும், சடனா கீழே வரும். அப்ப இவங்களும் இந்த கிரிப்டோ பேஸ் பண்ணியே ஒரு ஸ்டேபிள் காயின் ஒன்னு ரிலீஸ் பண்றாங்கன்னா இவங்களும் 1:1ல இவங்களுடைய அசெட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு இந்த கிரிப்டோ பேஸா வச்சு நாங்க ஒரு ஸ்டேபிள் காயின் ஒன்னு ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி உள்ள வராங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி வந்தாங்கன்னா இவங்களும் உங்ககிட்ட ஒரு ஸ்டேபிள் காயின் கொடுக்குறோம், இதுக்கு பதிலாக பேக்கப்ல நாங்களும் ஒரு கிரிப்டோ கரன்சியை வைக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. இவங்க அதை விட ஒரு சில மடங்கு அதிகமான கிரிப்டோ கரன்சியை இவங்க வந்து அடமானம் வச்சுதான் இவங்க கிரிப்டோ பேஸ்ட் ஒரு ஸ்டேபிள் காயினை வந்து வெளியில விட முடியும். ஏன்னா இப்ப இந்த கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் ரொம்ப வாலடைலா இருக்கு. ஒரு நாளைக்கு $100 இருக்கும், ஒரு நாளைக்கு $50 போகும். அதனால இந்த கிரிப்டோ பேஸ்ட் ஸ்டேபிள் காயின்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்றதுக்காக இவங்க 1:1ல இவங்களுடைய அசெட்ஸை மெயின்டைன் பண்ண முடியாது. அதை விட அதிகமான அளவுல இவங்களுடைய அசெட்ஸை, கிரிப்டோ அசெட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணி ஆகும். சோ இந்த மாதிரி ஸ்டேபிள் காயின்ஸ்லயும் ஒரு சில வெரைட்டிஸ் இருக்கு. இதுல நம்ம அதிகமா யூஸ் பண்றது ஃபியாட் பேஸ்ட் தான். அதாவது யூஎஸ்டிடி அப்படின்ற ஒரு ஸ்டேபிள் காயினை நம்ம அதிகமா யூஸ் பண்றோம். நிறைய இடங்கள்ல நீங்களும் கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதை பத்தி மேலதிகமான ஒரு சில விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த யூஎஸ்டிடி அப்படின்ற ஸ்டேபிள் காயின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம ஒரு யூஎஸ்டி அளவுள்ள ஒரு ஸ்டேபிள் காயினை இன்னொருத்தர்கிட்ட வாங்குறோம். அதுதான் இதனுடைய மீனிங். அதாவது என்னன்னா, இன்னைக்கு நான் ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு யூஎஸ்டிடியை ட்ரேட் பண்ணி வாங்குறேன் அப்படின்னா அதனுடைய பெருமதி $1 ஈக்குவலா இருக்கணும். இதுதான் இந்த ஸ்டேபிள் காயினுடைய கான்செப்ட். அப்ப எதுக்காக இப்படி ஒரு கான்செப்ட், இந்த மாதிரி ஒரு ஸ்டேபிள் காயின் இந்த கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்ல ரொம்ப பேசப்படுது, ரொம்ப தேவைப்படுது அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கணும். என்னன்னா, முதலாவது நம்மளுடைய போர்ட்ஃபோலியோல உள்ள வாலட்டிலிட்டியை எப்படி எல்லாம் குறைக்கலாம் அப்படின்றதுக்கு இந்த ஸ்டேபிள் காயின் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். $16,000 நம்ம பிட்காயின் வந்து வாங்குறோம். அது வந்து $1 லட்சம் வரைக்கும் போகுது. நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பல மடங்கு பெருசாகுது. பிட்காயினுடைய பெருமதி கூடுறதுனால நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ பெருமதியும் பல மடங்கு பெருசாகுது. பட் ஒரு பாயிண்ட்ல இந்த மார்க்கெட்ல ஒரு சின்ன கரெக்ஷன் வரப்போகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு மார்க்கெட்ல ஒரு சின்ன கரெக்ஷன் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. பிட்காயினுடைய பிரைஸ் வந்து குறைய போகுது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, அந்த பிட்காயினை யூஎஸ்டிடி அப்படின்ற ஸ்டேபிள் காயினா ட்ரேட் பண்ணி கன்வெர்ட் பண்ணலாம். அப்படி கன்வெர்ட் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்னா, அன்னைக்கு பெருமதியில அந்த பிட்காயின் எத்தனை $1 இருக்கோ அந்த $1 கன்வெர்ட் ஆகி யூஎஸ்டிடியா உங்களுடைய வாலெட்ல ஸ்டோர் ஆகிரும். அப்ப யூஎஸ்டிடியா ஸ்டோர் ஆகுதுன்னா என்னன்னா, உதாரணத்துக்கு $1 லட்சம் யூஎஸ்டிடி உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னா $1 லட்சம் $1 உங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்கு அப்படின்றது அர்த்தம். இந்த $1 லட்சம் $1 வந்து ஒரு மாசம் ஆனாலும் 1 லட்சமா தான் இருக்க போகுது, ஒரு வருஷம் ஆனாலும் $1 லட்சம் $1 தான் இருக்க போகுது. சோ என்ன நடக்குது பாருங்க, நீங்க ஒரு கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அதனுடைய பெருமதி கூடிட்டு ஒரு பாயிண்ட்ல அந்த கிரிப்டோ கரன்சியை நீங்க செல் பண்றீங்க. செல் பண்ணி யூஎஸ்டிடி அப்படின்ற ஒரு ஸ்டேபிள் காயினை கன்வெர்ட் பண்றீங்க. அப்படி கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாயிண்ட்ல இருந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோ, அந்த பெருமதி, அந்த அமௌண்ட் ஒரே லெவல்ல மெயின்டைன் பண்ணப்படும். இதுதான் ஸ்டேபிள் காயினுடைய கான்செப்ட். அதுக்கடுத்து இப்ப நீங்க கிரிப்டோ கரன்சிஸை இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். உதாரணத்துக்கு நம்ம முதல்ல பேசின மாதிரி பிட்காயினை நீங்க இன்னொருத்தருக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி சென்ட் பண்ற டைம்ல நீங்க என்ன பண்ணலாம்னா, இல்ல இன்னொருத்தர்கிட்ட இருந்து பிட்காயினை நீங்க ரிசீவ் பண்றீங்க, பிட்காயினை ஏதோ ஒரு கிரிப்டோ கரன்சியை ரிசீவ் பண்றீங்க அப்படின்னாலும் அது வந்து ஸ்டேபிள் காயினா கன்வெர்ட் பண்ணிட்டு நீங்க வந்து ரிசீவ் பண்ணலாம். இப்படி பண்றது மூலமா என்னென்ன நன்மைகள் இருக்கு? உதாரணத்துக்கு நீங்க உங்களுடைய ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு கிரிப்டோ கரன்சியை ரிசீவ் பண்ண நினைக்கிறீங்க, அவர் வேற ஒரு எக்ஸ்சேஞ்ச் வச்சிருக்காரு, நீங்க இன்னொரு எக்ஸ்சேஞ்ச் ஒன்று வச்சிருக்கீங்க. அப்படி வச்சிருக்க டைம்ல அவரு அந்த எக்ஸ்சேஞ்சுக்குன்னு உள்ள ஸ்பெசிபிக்கா ஒரு கிரிப்டோ கரன்சியை யூஸ் பண்றாருன்னு வச்சுக்கலாம். அந்த கிரிப்டோ கரன்சி அந்த எக்ஸ்சேஞ்சில் மட்டும்தான் லிஸ்ட் ஆயிருக்கு. ஆனா அதை வந்து பணமா உங்களுக்கு சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா எப்படி சென்ட் பண்ணலாம்? அவரு அதை வந்து
USDT-யா கன்வெர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த USDT-ய சென்ட் பண்ண முடியும். அப்படி சென்ட் பண்ணா என்ன நடக்குது, உங்களுக்கு கிரிப்டோ ஃபார்மேட்லயே அந்த பணம் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சில இருந்து இன்னொரு எக்ஸ்சேஞ்ச் உள்ளுக்கு வந்தாச்சு. அப்ப இந்த USDT அப்படின்ற ஸ்டேபிள் காயின் எந்தெந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத பாத்துக்கோங்க. என்னன்னா இன்னொரு எக்ஸ்சேஞ்சில இருந்து இன்னொரு இடத்துல இருந்து அதே வேல்யூவை மெயின்டைன் பண்ணி நம்ம அனுப்பணும் அப்படின்னா நம்ம USDT-யா கன்வெர்ட் பண்ணிட்டு USDT அப்படின்ற ஒரு ஸ்டேபிள் காயின் ஒரு கிரிப்டோ காயினா கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம வந்து டிரான்சாக்ஷன் வச்சுட்டோம்னா அதுல ஃபீஸும் குறைவா இருக்கும், அதனுடைய வேல்யூவும் ஒரே லெவல்ல மெயின்டைன் பண்ணப்படும். இந்த இடத்துல நான் காயின் மார்க்கெட் கேப் உடைய லிஸ்ட் வந்து எடுத்திருக்கேன். இதுல ஆல் கிரிப்டோ அப்படின்ற செக்ஷன்ல 3வது இடத்துல இருக்க காயினை பாருங்க. இது வந்து தெத்தர் அப்படின்னு இந்த இடத்துல வந்து லிஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுதான் நம்ம USDT-ன்னு ஒரு நேரம் பேசின காயின். ஸோ இந்த காயினுக்குள்ள போய் பார்த்தோம்னா இந்த இடத்துல பாருங்க நம்பர் 3 அப்படின்னு வந்து லிஸ்ட் பண்ணிருக்காங்க. அதாவது என்னன்னா மார்க்கெட் கேப் அடிப்படையில் இதுதான் நம்பர் 3ல இருக்கு. அதாவது இது ஒரு கிரிப்டோ கரன்சி, தெத்தர் அப்படின்ற ஒரு கிரிப்டோ கரன்சி. ஆனா இதுக்கு காமனா நம்ம யூஸ் பண்ற பேர் ஸ்டேபிள் காயின் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸ்டேபிள் காயின் சொல்றது மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து USDT தான் மீன் பண்றாங்க. இந்த இடத்துல பாருங்க நமக்கு வந்து இதனுடைய வேல்யூ வந்து கொடுத்திருக்காங்க 0.999. நம்ம பார்க்குற டைமே $1 மாதிரி ஆச்சு. அதாவது இதனுடைய வேல்யூ வந்து $1 தான் எனி டைம் மெயின்டைன் ஆகிட்டே வரும். இதுல 1 டே சார்ட் வந்து எடுத்திருக்கேன். இதுல வந்து 1 மந்த் சார்ட் எடுத்தேன்னா இல்ல 1 இயர் சார்ட் எடுத்தேன்னா இதுல வந்து பிரைஸ் மூவ்மெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். எப்பவுமே இதனுடைய பெருமதி $1 மெயின்டைன் ஆகிட்டே வர்றதை நம்மளால பார்க்க முடியும். ஸோ இதை ரொம்ப போட்டு குழப்பிக்க தேவையில்லை. இதனுடைய மீனிங் என்னன்னா நம்ம ஒரு USDT வச்சிருக்கோம் அப்படின்னா அதனுடைய பெருமதி $1 ஈக்குவல் ஆனது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டோம்னாலே போதுமானது. அதுக்கடுத்து இந்த இடத்துல பாருங்க தெத்தர் மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ இதுல உள்ள ஸ்பெஷாலிட்டியும் அதுதான். என்னன்னா தெத்தர் அப்படின்ற USDT ஸ்டேபிள் காயினை ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸ்சேஞ்சிலுமே நம்மளால ட்ரேட் பண்ண முடியும், வாங்க முடியும், விற்க முடியும். அதாவது என்னன்னா இந்த USDT அப்படின்ற ஸ்டேபிள் காயின் இருந்துச்சுன்னா எல்லா எக்ஸ்சேஞ்சில இருந்தும் எந்த ஒரு கிரிப்டோ கரன்சியை வேணாலும் நம்ம இந்த USDT அப்படின்ற காயினை கொடுத்து நம்மளால வாங்க முடியும். ஸோ இதனால USDT அப்படின்ற ஒரு கிரிப்டோ கரன்சி ஒரு ஸ்டேபிள் காயின் ரொம்பவே ஃபேமஸ். நிறைய எக்ஸ்சேஞ்சால அக்செப்ட் பண்ற ஒரு கிரிப்டோ கரன்சியா இப்போ வரைக்குமே இருக்கு. நீங்க கிரிப்டோ கரன்சில இன்வால்வ் ஆகிருக்கீங்கன்னா ஆல்ரெடி இது மூலமா டீலிங்ஸ் நீங்க கண்டிப்பா வச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதே மாதிரி இந்த இடத்துல மேக்ஸிமம் சப்ளை அப்படின்ற இடத்துல பாருங்க இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது என்னன்னா இதனுடைய சப்ளை வந்து இன்ஃபினிட்டியா தான் இருக்க போகுது. என்ன காரணம்னா நமக்கு ஒரு USDT-யை நம்ம ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான ஒரு $1 அவங்க பேக்கப்ல ஸ்டோர் பண்ணி வைக்க போறாங்க. இப்போ இவ்வளவு நேரம் பேசின விஷயங்களை கொஞ்சம் சுருக்கமா புரிஞ்சுக்க பார்க்கலாம். ஸோ ஒரு ஸ்டேபிள் காயின் சொல்றது கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் ரொம்ப வாலடைலா இருக்க மாதிரி அதனுடைய பெருமதி அதிகமா கூடி குறையாம ஒரே அளவு பெருமதியை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சியை தான் நம்ம வந்து ஸ்டேபிள் காயின் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்டேபிள் காயின்லயும் USDT அப்படின்ற ஒரு ஸ்டேபிள் காயின் ஒரு கிரிப்டோ கரன்சி பரவலா எல்லா எக்ஸ்சேஞ்சால யூஸ் பண்ணப்படுற நிறைய பேரால எக்ஸெப்ட் பண்ணிக்கப்படுற ஒரு கிரிப்டோ கரன்சியா இன்னைக்கு டேட்ல இருக்கு. சோ நீங்க முகம் தெரியாத ஒருத்தரோட கிரிப்டோ கரன்சி டிரான்சாக்ஷனை வச்சுக்க விரும்புறீங்க, வச்சுக்க போறீங்க அப்படின்னா அதை ஒரு கிரிப்டோ கரன்சியா வச்சுக்கிறத விட இந்த மாதிரி ஒரு ஸ்டேபிள் காயினா கன்வெர்ட் பண்ணிட்டு அது மூலமா டிரான்சாக்ஷனை வச்சுக்கிறது உங்க 2 பேருக்குள்ள டிரான்சாக்ஷனை ரொம்பவே ஸ்மூத்தா முடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா நீங்க வேற ஒரு கிரிப்டோ கரன்சியை சென்ட் பண்ணி அதனுடைய வேல்யூ கூடி குறைஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இந்த ஸ்டேபிள் காயினுக்குள்ள இருக்காது. இந்த ஸ்டேபிள் காயினா கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னா எப்பவுமே அது ஒரு $1 ஈக்குவலா தான் இருக்க போகுது. அதனால நிறைய எரர்ஸ் வந்து தவிர்க்கப்படும். அதே மாதிரி இப்ப இந்த கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் வந்து இப்ப நம்ம யூஸ் பண்ற கரன்சில இருந்து ஒரு வேறுபட்ட உலகம், வேறுபட்ட செக்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால நம்மளுடைய கரன்சிக்கும் அந்த கிரிப்டோ கரன்சிக்கும் ஒரு பாலம் மாதிரி இந்த ஸ்டேபிள் காயின்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. அதாவது என்னன்னா இப்ப நம்ம ஒரு கிரிப்டோ கரன்சி ஒன்று வச்சிருக்கோம், வச்சுட்டு அதை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறோம், இல்லாட்டி ரியல் வேர்ல்ட்ல அதை வச்சு ஏதாவது பண்ண போறோம் அப்படின்னா நிறைய பேரால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஆனா அதையே ஒரு ஸ்டேபிள் காயினா கன்வெர்ட் பண்ணிட்டு உதாரணத்துக்கு USDT அப்படின்ற ஒரு ஸ்டேபிள் காயினா கிரிப்டோ கரன்சியா கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம டிரான்சாக்ஷன் வச்சுட்டோம்னா நிறைய பேரால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். நிறைய பேர் அக்செப்ட் பண்றாங்க. அதே மாதிரி இதை ட்ரேட் பண்றது, வாங்குறது, விற்கிறது எல்லாமே நிறைய எக்ஸ்சேஞ்சில் அவைலபிளா இருக்கிறதுனால ரொம்பவே ஈஸியா வாங்க விற்க முடியும். எந்த எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணாலும் அதுல நம்ம USDT-யை வாங்கலாம், விற்கலாம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போ இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு மார்க்கெட்டுடைய சிச்சுவேஷன் என்னன்னு தெரியும், மார்க்கெட்ல எப்ப பிரைஸ் கூடும் எப்ப குறையும் அப்படின்ற விஷயங்கள் வரைக்கும் உங்களுக்கு தெரியும். அப்படின்னா மார்க்கெட்ல ஒரு சின்ன கரெக்ஷன் வரப்போகுது அப்படின்ற விஷயம் வரைக்கும் உங்களுக்கு தெரியும்னா மார்க்கெட்டை டைமிங் பண்ண முடியுது. அப்படின்னா இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல உங்களுடைய கிரிப்டோ கரன்சியை நீங்க USDT அப்படின்ற ஒரு ஸ்டேபிள் காயினா ஒரு கிரிப்டோ கரன்சியா மாத்தி உங்களுடைய வாலெட்ல வச்சுக்கலாம். அப்படி வச்சீங்கன்னா உங்களுடைய பெருமதி அதே வேல்யூல மெயின்டைன் பண்ணப்படும். உதாரணத்துக்கு இப்ப பிட்காயின் வந்து $16,000 இருந்துச்சு, அதுல இருந்து $1,00,000 வரைக்கும் போச்சு. ஏதோ ஒரு பாயிண்ட்ல நீங்க வந்து பிட்காயின் வந்து வாங்கிருக்கீங்க,
உதாரணத்துக்கு $50,000 இருக்கும்போது பிட்காயின் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கடுத்தது அது $1,08,000 $7,000 வரைக்கும் போச்சு. அந்த டைம் போகும்போது உங்களுக்கு தெரியுது ஓகே இந்த மார்க்கெட் கண்டிஷன் வந்து ஒரு சின்ன கரெக்ஷனுக்குள்ள போகுது அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணீங்கன்னா அந்த டைம்ல நீங்க பிட்காயினை வித்து USDT கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி வச்சிருந்தீங்கன்னா என்ன நடக்கும்னா மார்க்கெட் கீழே விழும்போது அந்த 1,07,000 உங்களுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து இருக்கும். அடுத்ததா அதனுடைய மார்க்கெட் கீழே விழுந்து மறுபடியும் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பிட்காயினை $1,07,000 போட்டு, ஏன்னா அது US டாலருக்கு ஈக்குவலா தான் இருக்க போகுது, அந்த டாலர் உள்ள போட்டு அந்த டைம்ல மறுபடியும் உங்களால பிட்காயினையோ இல்ல இன்னொரு கிரிப்டோ கரன்சிலையோ இன்வெஸ்ட் பண்ண ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த ஸ்டேபிள் காயினை பத்தி இவ்வளவு நேரம் நம்ம பேசின விஷயம். ஐ திங்க் நீங்க கிரிப்டோ கரன்சியை இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க, ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டுடைய கண்டிஷனை பார்த்து ட்ரேடிங்கை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுட்டு ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்க. மார்க்கெட் சொல்ல போனா இப்போ கொஞ்சம் நாளா நிறைய சைட்வேஸ்லேயே வந்து போயிட்டு இருக்கு. குறிப்பா கிரிப்டோ மார்க்கெட்டை பத்தி நான் சொல்றேன். நிறைய சைட்வேஸ் மார்க்கெட்டை வந்து நான் பார்க்குறேன். அதனால பார்த்து சரியா ட்ரேடிங் பத்தி கொஞ்சம் புரிஞ்சுட்டு ட்ரேட் பண்றீங்கன்னா கொஞ்சம் ட்ரேடிங்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்றீங்கன்னாலும் டெக்னிக்கலா ஒரு சில விஷயங்களை ஸ்டடி பண்ணிக்கிட்டீங்கன்னா நிறைய கெயின்ஸை உங்களால இந்த கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்ல பார்க்க முடியும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா அடுத்தடுத்து இந்த சேனல்ல கிரிப்டோ ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட், டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பத்தி நான் பேசலான்னு இருக்கேன். ஸோ மேபி உங்களுக்கும் இந்த விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ ஃபியூச்சர்ல வர வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சேனலுக்குன்னு தனியா ஒரு டெலிகிராம் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். என்னால குயிக்கா ஒரு வீடியோவா ஷேர் பண்ண முடியாத விஷயங்கள், டவுன்லோட்ஸ், இது எல்லாத்தையும் அந்த சேனல்ல நான் அப்லோட் பண்ணுவேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அந்த லிங்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. கிரிப்டோ மார்க்கெட் ரொம்பவே வாலடைல் ஆனது. அதாவது என்னன்னா திடீர்னு எல்லா காயின்ஸும் அதுல உள்ள எல்லா கரன்சிஸும் பெரிய அளவு பெர்சன்டேஜ்ல மேல போகும். அதே மாதிரி எல்லா காயின்ஸும் திடீர்னு ஒரு பெரிய அளவு பெர்சன்டேஜ்ல கீழே விழும். சோ இதுக்கேற்ற மாதிரி கால்குலேட்டர் ரிஸ்க் எடுங்க. உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் யாரோடையும் ஷேர் பண்ணாதீங்க. ஸ்டாக்ஸ், ஷேர் மார்க்கெட் பத்தி என்னுடைய இன்னொரு சேனல்ல நான் தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன். மேபி உங்களுக்கு அந்த விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த சேனலுடைய லிங்க், சோஷியல் மீடியா லிங்க் எல்லாமே இருக்கு, தேவையான யூஸ் பண்ணுங்க. ஐ பிலீவ் இந்த வீடியோ உங்களுடைய ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னில ஏதாவது ஒரு வழியில ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ உங்களுக்கு வீடியோல யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வந்து கிடைச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே டைப் பண்ணுங்க, தேவையானவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.